வாழ்க்கை முழுக்க தனிமையில் மட்டுமே வாழ்ந்தவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்துட மாட்டாங்களா? நான் இருக்கேன்னு பொய்யாவது ஆறுதல் சொல்லிட மாட்டாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு எப்போவுமே இருக்கும். அப்படி ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க பொய்யா தான் சொன்னாங்கன்னு கூட இவங்களுக்கே தெரியும். ஆனாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஏமாந்துட்டோங்கிறத விட அட்லீஸ்ட் பொய்யாவது இந்த 5 நிமிஷம் என்கிட்ட சந்தோஷமாக பேச ஒரு ஜீவன் இருக்குங்கிற குருட்டு சந்தோஷம்தான். அந்த சந்தோஷம் நிலைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் நம்ம கூட வராதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அது ஏன்னு அந்த தனிமையில் இருந்தவங்களால் மட்டும்தான் அந்த பதில் சொல்ல முடியும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க, ஜாதியில் உயர்ந்தவங்க, மதத்தில் உயர்ந்தவங்க, நம்ம எல்லாத்துலேயும் பெரிய ஆள் தான். ஆனால் உண்மையிலுமே ஒரு கோடீஸ்வரன் யார் தெரியுமா? சோர்ந்து உட்காரும்போதோ இல்லை என்ன செய்கிறது அடுத்து நம்ம லைஃப்பில் அப்படிங்கிற கொஷினில் நம்ம உடஞ்சி உட்காரும்போதோ, நான் இருக்கேன், பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு ஆறுதல் சொல்ல ஒரு மனுஷனையாவது சம்பாரித்து வச்சவன் மட்டும்தான் உண்மையான கோடீஸ்வரன். அவன்கிட்ட பணம் தேவையில்லை, அவன்கிட்ட எதுவுமே தேவை கிடையாது. அந்த ஒரு மனுஷனை வச்சு அவனால் சந்தோஷமாக பல வருஷத்துக்கு வாழ முடியும். நீங்கள் சொல்லலாம், பணம் இல்லைன்னா அது எப்படி வாழ முடியும்? இப்போ பணம் தான் நம்மளை ஆதிக்கம் பண்ணுது அப்படின்னு. உண்மைதான், பணம் நம்மளை ஆதிக்கம் பண்ணுறது உண்மையான விஷயந்தான். ஆனால் அதே நிமிஷம் எவ்வளோ பணம் இருந்தாலும் உங்களுக்கு ஆறுதலுக்குன்னு ஒரு மனுஷங்க கூட இல்லைன்னா உங்களுக்கு பைத்தியம் மட்டும்தான் பிடிக்கும். அந்த பணத்தை வச்சு கூட சந்தோஷமாக வாழ முடியாது. இதை நீங்கள் அக்ரி பண்ணுவீங்களான்னு தெரியல. என்னை சுற்றி நிறைய மனுஷங்க இருக்காங்க, ஆனால் பணம் இல்லாதனால நான் கஷ்டப்படுறேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த மனுஷங்களால் சிரிக்கிறதுக்கு ஒரு காரணமாவது கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஆனால் பணத்தை மட்டுமே வச்சுருக்கவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது. மனுஷங்க ரொம்ப முக்கியங்க இந்த வாழ்க்கையில். அது அனாதையாக இருக்கிறவங்களால மட்டும்தான் ஏனும் புரிஞ்சிக்கவும் முடியும். உங்களை சுற்றி யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி தனிமையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், நான் இருக்கேன், என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம், என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உனக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்கிற ஆதல் கொடுங்க. நீங்கள் பணமோ காசோ எதுவுமே தர வேண்டாம். அந்த ஒரு வார்த்தை அவங்கள லைஃப் ஃபுல்லாக எப்போவுமே நம்ம ஏதோ ஒன்று சாதித்தோம், ஏதோ ஒன்று அடைஞ்சிட்டோங்கிற ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு மனுஷனுக்கு இதை கூட கொடுக்க நம்ம தயாரில்லைன்னா நம்மளாம் மனுஷனாக இருந்து என்னங்க பிரயோஜனம்? நமக்கு ஆறுதல் சொல்ல ஒரு ஜீவனாவது இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஆறுதல் சொல்லாத ஒரு ஆள் கூட இல்லாதவங்களுக்கு நம்மளால் ஒரு ஆறுதல் கிடைக்கும்போது அதுவும் நமக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய புண்ணியம்தான். முடிஞ்சால் அந்த புண்ணியத்தை சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இது வரைக்கும் நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் எதாவது தவறாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.